வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டையோ இல்லை வேறு யாராச்சோ வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்குறோம். பட் அவங்க பார்க்க வந்துட்டு ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, நீ ரொம்ப இழைச்சி போயிட்ட, அந்த மாதிரிலாம். இந்த நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க அப்படிங்கிறத யூ ஆர் டூ ஸ்கின்னி, யூ ஆர் டூ ஸ்கின்னின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம பேரண்ட் கிட்டேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. இந்த நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத I have passed my examination, I have passed my examinationன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டையோ இல்லை வேறு யாராச்சும் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கேட்போம் இல்லையா, உங்ககிட்ட ஃபோன் இருக்கா, உன் ஃபோன் நம்பர் கூட, அந்த மாதிரிலாம். இந்த உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படிங்கிறத do you have a mobile, do you have a mobileன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டில் வந்துட்டு அம்மா வந்துட்டு இந்த டீயை சூடு பண்ணு இல்லை இந்த காஃபியை சூடு பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த டீயை சூடு பண்ணு அப்படிங்கிறத ஹீட் அப் த டீ, ஹீட் அப் த டீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம சின்ன வயசில் பழகின ஒருத்தவங்களையோ இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழகின ஒருத்தவங்களையோ வந்துட்டு திடீர்னு மீட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அவனுக்கு அடையாளம் தெரியுதா, அவனுக்கு யாருன்னு தெரியுதா, ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரிலாம். இந்த அவனுக்கு அடையாளம் தெரியுதா அப்படிங்கிறத டு யூ ரெக்கக்னைஸ் ஹிம், டு யூ ரெக்கக்னைஸ் ஹிம்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை வேறு யாருக்காச்சோ கால் பண்ணுறோம், சப்போஸ் அவங்க ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா அவனுக்கு கால் பண்ணால் அவன் என் ஃபோனை எடுக்கலை, நீ கால் பண்ணி பாரு, அந்த மாதிரிலாம். இந்த அவன் என் ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிறத he is not picking up my call, he is not picking up my callன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்மளோ இல்லை வேறு யாராச்சும் வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம் அப்படின்னா அதை நம்மளே ஒத்துக்கிறப்ப வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நான் என் தப்பை ஒத்துக்கிறேன், இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம். இந்த நான் என் தப்பை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத ஐ அட்மிட் மை மிஸ்டேக், ஐ அட்மிட் மை மிஸ்டேக்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ அந்த வீட்டில் எல்லாம் பசங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க இல்லை அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த பேரண்ட்டோ டீச்சரோ வந்துட்டு வார்ன் பண்ணுவாங்க இல்லையா, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம். இந்த இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படிங்கிறத திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங் டு யூ, திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங் டு யூன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் டு யூ, திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் டு யூன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.